10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7ல் 7 பார்க்கலாம். 2.4 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையினுள் அதே ஆரமுள்ள கூம்பு வடிவ குழிவு உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது எனில் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு காண்க. படம் கேள்வியோடது பாருங்க. 2.4 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு திண்ம உருளை, இது உருளை, இதனுடைய உயரம் 2.4 சென்டிமீட்டர், அதாவது இது அதனுடைய ஹெச். விட்டம் 1.4 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இது விட்டம். அதுல இருந்து நாம என்ன பண்ணுவோம், ஆரம் எடுத்துக்குவோம். ஆரம் வேணும்னா விட்டத்துல பாதி இல்லையா? 1.4ல பாதி எவ்வளவு? 0.7 சென்டிமீட்டர். அதாவது ஆரம் ஆர் சமம் 0.7 சென்டிமீட்டர். மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, மொத்த புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த கூம்பை வெட்டி எடுத்துட போறாங்க. எடுத்த பிறகு புறப்பரப்புங்கும் போது இந்த வளைபரப்பு, உருளையின் வளைபரப்பு, உருளையின் அடிப்பரப்பு, அப்புறம் இந்த பரப்பு இல்லையா, இது என்ன பரப்பு? கூம்பினுடைய வளைபரப்பு. இதெல்லாம் கூட்டினா என்ன வருமோ அதுதான் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பா இருக்கும். உருளையின் வளைபரப்பு பிளஸ் உருளையின் அடிப்பரப்பு பிளஸ் கூம்பின் வளைபரப்பு. உருளையின் வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2πr/h. கூம்பின் அடிப்பரப்பு அது என்ன வடிவம்? வட்ட வடிவம் இல்லையா? அப்படின்னா πr². கூம்பின் வளைபரப்பு உள்ள இருக்கு இல்லையா? இந்த கூம்பின் வளைபரப்புக்கு ஃபார்முலா πr/l. L நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அதனால நாம L எப்படி கண்டுபிடிப்போம்? L² சமம் h² plus r² ஃபார்முலால கண்டுபிடிப்போம். hங்கிறது 2.4 அதோட ஸ்கொயர், rங்கிறது 0.7 அதோட ஸ்கொயர். 2.4 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் இல்லையா? 576 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி 5.76 பிளஸ் 0.7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் பண்ணா 49, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 0.49 கூட்டினீங்கன்னா 6.25 எல் ஸ்கொயர். ரூட் எடுத்தீங்கன்னா எல் சமம் 2.5 சென்டிமீட்டர். எல் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப கணக்கு போடுவோம் பாருங்க. இது எல்லாத்துலயும் πr பொதுவா இருக்கு, அதை நம்ம வெளியே எடுத்துக்குவோம். πr into 2h பிளஸ் இங்க πr எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆர் உள்ள இருக்கும், பிளஸ் இந்த πr எடுத்துட்டீங்களா உள்ள எல் இருக்கும். பைக்கு மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர், ஆறுங்கிறது 0.7 இன்ட்டு 2 இன்ட்டு ஹெச், ஹெச்ங்கிறது 2.4 பிளஸ் ஆர், ஆறுங்கிறது 0.7 பிளஸ் எல், எல் எங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 2.5. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 இங்க அடிச்சீங்கன்னா 0.1, அதை கொண்டு 22 பெருக்குனீங்கன்னா 2.2 பெருக்கல் 2 பெருக்கல் 24 48 இல்லையா? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 4.8. அடுத்து 0.7 2.5 கூட்டுங்க. 8 8 7 15 5 20க்கு 0 மீதி 2 இங்க கூட்டினீங்கன்னா 8 8.0 பெருக்கல் 8 பெருக்குங்க. 2 8 16க்கு 6 மீதி 1, 2 8 16 1 17 17.6 சதுர சென்டிமீட்டர் நமக்கு மீதமுள்ள திண்ம பரப்பில் மொத்த புறப்பரப்பா கிடைச்சிருக்கு.